பத்தி எரியும் மிடில் ஈஸ்ட் அப்படிதாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா தினந்தோறுமே மரண ஓலம் அப்படிங்கிறது அல் ஜசீராவா இருக்கட்டும், இல்ல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலா இருக்கட்டும் எடுத்து பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கூட டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல வரக்கூடிய செய்திகள், ஹிஸ்புல்லாவோட தாக்குதல்னால 3 நபர்கள் காயமடைஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல. இனிஷியலா கூட அயர்ன் டோம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏகப்பட்ட விஷயங்கள் இஸ்ரேல்ல இருந்தது. தடுத்து நிறுத்துச்சு. அங்கங்க போய் காலி இடங்கள்ல விழுந்து வெடிச்சுச்சு அப்படிங்கிறது போல தான் இருந்தது. ஆனா இப்பல்லாம் சிவிலியனுக்கு உயிர் சேதம் ஏற்படுது, காயம் ஏற்படுது அப்படிங்கிற செய்திகள் பெருமளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இஸ்ரேலும் உக்ரைன் மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமான அடி இப்ப இஸ்ரேலுக்குள்ளேயும் விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல அதே போல எந்த ஒரு குறைவுமே இல்லாம இஸ்ரேலும் ஏர் ஸ்ட்ரைக் லெபனான்லயும் காசாலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சைமல்டேனியஸா நீங்க அல் ஜசீரால எடுத்து பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிக பெரும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கும் சமயத்துல ஈரான் ஒரு மிக பெரும் தாக்குதலை பண்ணியே தீரும் அப்படிங்கிறது போல சபதம் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்னாங்க ஒரு தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கு இஸ்ரேல் ஒரு ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, ஏர் ஸ்ட்ரைக்கு. இப்ப அதுக்கு பதில் தாக்குதல் பண்றதா ஈரான் தரப்புல இருந்து திரும்பி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைக் ஈரான் தரப்புல இருந்து நடந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு யுத்தம் வரும். அப்படி நடந்துருச்சுங்கும் போது அமெரிக்கா டைரக்டா இஸ்ரேலுக்கு ஆதரவா இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆவாங்களா, ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு, அச்சம், கேள்விகள், பலவிதமான எதிர்பார்ப்புகள் பல அனலிஸ்ட் தரப்பு வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அதிகமான படையை வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல. சமீபத்துல சவுதி அரேபியா கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு டீலை சைன் பண்ணியிருந்தாங்க, செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் டீல. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேலை நடக்குமோ, ஒரு மிக பெரும் யுத்தம் வருமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒரு வேலை அமெரிக்கா அப்படி உள்ள வராங்க அப்படிங்கும்போது ரஷ்யா ஈரானுக்கு உதவுவாங்களா, சீனா ஈரானுக்கு உதவுவாங்களா அப்படின்ற பல கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்கலாம் இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிற ஒரு தெளிவான அனாலிசிஸ் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிந்தல். இது உங்கள் சிந்தல் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 சேனல் இருக்கு, செந்தல் டிஃபென்ஸ், செந்தல் டிகோட்ஸ். 2 சேனல்லையுமே பதிவுகள் தினமும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பதிவுகளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ராக் பண்ணிக்க முடியும். எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ஹனியன் அவர்களோட மரணத்தப்பவே நான் சொல்லியிருப்பேன், இது போல ஈரான் எஸ்கலேட் பண்ணுவாங்க, தாக்குதல் பண்ணுவாங்க. இது போர்னு ஈஸியா அறிவிச்சுக்க மாட்டாங்க. தாக்குதல்கள் ஒருத்தவங்க மாறி மாறி பண்ணிக்குவாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் எஸ்கலேஷன் போகும். அதுக்கப்புறம் தான் ஒரு நீண்ட நாள் யுத்தமா இந்த பகுதியில் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். இதுக்கான காரணமும் வர்த்தக பாதை தான். ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட் காரிடோர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வெஸ்ட் பேங்க் பகுதியா இருக்கட்டும், இதெல்லாம் செக்யூர்டா இருக்கணும், அது அவங்களோட பகுதிகளா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இஸ்ரேல்னால வெஸ்ட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த பகுதிகளில் ரோடு போட்டு கனெக்ட் பண்ண முடியும் ஜோர்டனும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியும். இஸ்ரேல் அங்கீகரிக்கணும், சவுதி அரேபியாவும் இஸ்ரேல் அங்கீகரிக்கணும். இது போல பல விஷயங்கள் இருக்கு. அப்பதான் அந்த வர்த்தக பாதை வந்து பாத்தீங்கன்னா முழுமையடையும். ஏன் பிளஸ் ஜூஸ் கால்வாய் இருக்குல்ல, அதை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜிப்து பிரிக்ஸை சேர்ந்துட்டாங்க. அது பிரிக்ஸ் கால்வாயா மாறிடுச்சு. ஸோ இப்படி போல சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பகுதி சிக்கலுக்குரிய பகுதியா தான் இருக்கு. ஸோ இதை எப்படியாவது சரி செய்யறதுக்காக இந்த பகுதியில கண்டிப்பா யுத்தம் வரும். இல்லைன்னா பேச்சுவார்த்தை மூலயமா ஏதாவது சுமூகமா இருதரப்புலையுமே ஃபேவர் ஆகுற மாதிரியான ஏதோ பேச்சுவார்த்தைக்கு போயாகணும். அது இப்போதைக்கு நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லைனாலுமே ஈரானும் ஒரு வர்த்தக பாதை தான், ரஷ்யா டு இந்தியா. ஸோ அந்த வர்த்தக பாதையும் முதிவு பெறக்கூடாது அப்படிங்கறத மேற்குலக நாடுகள் இருப்பாங்க. இல்லைன்னா ரெண்டு பேர்த்தையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா 2 பேருமே இன்னொருத்தங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சண்டை வெடிப்பாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை வச்சு பார்க்கும் போதே கண்டிப்பா இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா வரும், ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா வரும் அப்படிங்கறதுல ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. இதுல இருக்கிற மொத்த விஷயமே என்னோட பார்வையில இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். இதுதான் உண்மை, இப்படித்தான் நடக்குது அப்படிங்கிறது போல எந்த ஒரு விஷயமே இல்லை. என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களோட விருப்பம் என்ன, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ ரஷ்யா ஈரானுக்கு உதவுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஈரானோட ரஷ்யா ஏதாவது டீலிங் போட்டிருக்காங்களான்னா பலவிதமான டீலிங் போட்டிருக்காங்க. அதுல மொதல் டீல் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பேக்ட் தான். ஈரானோட பகுதிகளை அங்கீகரிக்கிறதா ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. 2வது ரஷ்யாவோட பகுதிகளை ஈரான் அங்கீகரிக்கிறதாவும் ஒரு டீலிங் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவே ஒரு மிலிட்டரி பேக்ட் மாதிரி தான். இன்கேஸ் ஈரானுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது ரஷ்யா ஓடோடி வருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதெல்லாம் உலகப்போர் 1, உலகப்போர் 2ல செக்யூரிட்டி பேக்டை பத்தி பலதும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதே ரகத்துல வர்றதுதான் இந்த ஒரு பேக்டும். யுத்தம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் செக்யூரிட்டி பேக்டே போட்டுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் போட மாட்டாங்க, இல்லைன்னா யுத்தத்துக்கு தயாராவாங்க.
ஸோ அது போல போடுறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒண்ணு நடக்க இருக்கு. அந்த டைம்லயே நம்ம சொல்லியிருந்தோம். ஈரான வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போல. இப்போ அதுல மிக முக்கியமான ஒரு டீல் Su-35 டீல். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் டீல். இத பத்தி நீங்க ரொம்ப நாளா போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டீல் வந்து ஆக்சுவலா வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்தது. எப்போனா நவம்பர் மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இது போல ரஷ்யாவோட Su-35 ரக விமானங்கள் வாங்குறதுக்காக அக்ரீமெண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது போல. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்பா நவம்பர் மாசத்துல டீலிங் போடுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து எப்போ அதெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்து என்ன ஏது? இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலேயே உக்ரைன் F-16 ஓட்டுறதுக்கு என்ன தடுமாற்றம் அடைஞ்சுகிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போய் இங்கிலீஷ் கத்துக் குடுக்கறதுக்கே பெரும்பாடாயி போச்சு. இல்ல ஈரான கூட்டிட்டு போய் ரஷ்ய மொழி வேற கத்துக் குடுக்கணுமா? அப்படிங்கிறது போல பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அதாவது நவம்பர் 2023க்கு முன்னாடி செப்டம்பர் 2023 யாக் 130 ரக விமானம் ஒரு பேட்ச் 2 விமானம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனர் ஏர்கிராஃப்ட் இது. 2 வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆயிருக்கு. இது எதுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி அளிக்கிறதுக்கு. விமானங்கள் ஓட்டுறாங்க இல்லையா? ஸோ அந்த விமானிக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக 2 டெலிவரி பண்ணிட்டாங்க. செப்டம்பர் மாசமே வந்திருக்குது. 1 மாசம் எடுத்து ஓட்டி பார்த்துக்கிறாங்க. நல்லா இருந்துக்குது. சரி ஓகே அப்படின்னு டீல போட்டாங்க. Su-35 வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஈரானுக்கு வரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எப்போ? எப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய சந்தேகம். ஆனா பெரும்பாலுமான அனலிஸ்ட் இந்த ஈரானா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும் இல்லையா? ஸோ இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, சீக்கிரட்டா டெலிவரி ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆயிருக்கும் அப்படிங்கிறது போல பல நபர்கள் தொடர் நம்பிக்கை. இது சொல்ல முடியாது இல்லையா? சிலர் இப்படி சொல்லுவாங்க, சிலர் அப்படி சொல்லுவாங்க. நடக்கும், நடக்காது. எது வேணா இருக்கலாம். நம்ம பார்த்தது கிடையாது. டெலிவரி ஆயிருக்கணும் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்புறாங்க. இப்ப இன்னொரு கேள்வி வந்திருக்கும். விமானத்த குடுக்கறதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. அத எடுத்து ஓட்டணும்ல. ஏன்னா ஆவரேஜா பேசிக்கா ஒரு விமானத்த எடுத்து ஓட்டணும், ஓட்டி பழகணும் அப்படின்னாலே 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் அந்த விமானிய பொறுத்து ஓட்டக்கூடிய நபர், அந்த பயிற்சி இருக்கிறார் இல்லையா? அவர பொறுத்து அது டைம் எடுக்கும். 6 மாசம் 12 மாசம் இல்லையா? தூக்கி வெளிய போட்டு வேற நபர் எடுத்து ட்ரெய்னிங் குடுக்க வேண்டியது தான். ஸோ இதுலருந்து பார்க்கும்போது கன்ஃபார்மா 1 வருஷமாவது பேசிக் ஃபிளைட் ட்ரெய்னிங் வேணுமா? இல்லையா? அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ட்ரெய்னிங்னு வேற ஒரு கோர்ஸ் இருக்கு. அது ஒரு 6 மாசத்துலருந்து 12 மாசம். அது விமானிய பொறுத்து தான். ஓட்டக்கூடிய நபர். ஸோ அட்வான்ஸ்டு ட்ரெய்னிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ட்ரெய்னிங் தனியா ஒரு 6 மாசம் குடுப்பாங்க. அதுவும் விமானியோடத பொறுத்து தான். ஸோ இது கணக்குல பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துலருந்து 2 1/2 வருஷமாவது தேவைப்படுது. அப்பதான் Su-35 ரக விமானத்த ஈரான்னால இயக்க முடியும். இப்படி சும்மா டீல மட்டும் போட்டுக்கிட்டா எப்படி அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் தரப்புல கருத்துக்கள் இருக்கு. இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். யாக் 130 செப்டம்பர் மாசமே டெலிவரி ஆயிருந்தது. இப்போ செப்டம்பர் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா எப்படிங்க? அப்போ பேசிக்கா ஈரான் கிட்ட விமானப்படை இருக்கு. அந்த விமானிகள் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆனவங்க தான். விமானங்கள ஓட்டக்கூடிய வகையில ட்ரெயின் ஆனவங்க தான். ஏன்னா ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா F-14 ரக விமானம், சுகாய் 24, மிக் 29, F-45 இது போல விமானங்கள் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ பேசிக்கா ஈரானோட விமானிகளுக்கு இது போல பேசிக் ஃபிளைட் ட்ரைனிங் ஆல்ரெடி இருக்கு. அப்போ 1 வருஷம் வந்து யாக் 130 இருக்கு அப்படிங்கும்போது ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்கலாம். இப்ப வரக்கூடிய தகவலின் அடிப்படையில சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து வதந்தி தான். உண்மை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. வதந்தி தான். ஆல்ரெடி அந்த பேசிக் ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சவங்க இப்போதைக்கு ரஷ்யாக்குள்ள ஈரானோட விமானிகள் போயிருக்கலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில கூட அவங்க இன்வால்வ் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறது போல பல வதந்திகள் இருக்கு. ஒன்ஸ் அவங்க அங்க இருக்காங்க, ஆக்டிவா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல Su-35 ரக விமானங்கள ஈரானோட விமானிகளால இயக்க முடியும். அது எப்போ அபிஷியலா ஈரான் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். ஆல்ரெடி இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையிலே ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்கலாம். இல்ல அங்க பயிற்சி கூட எடுத்துட்டு இருக்கலாம். ரஷ்யாக்கே போய் கூட அவங்க பயிற்சி எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட அக்ரிமெண்ட் டீல் போட்டிருக்காங்க. ஏன்னா அது போல விஷயங்கள்லாம் செய்யாம இரு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் பேக்ட போட்டுக்க மாட்டாங்க. போறாங்கனாலே மியூச்சுவலா ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 நாடுகளுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டீல பொறுத்த வரைக்கும் அது முழுமையடைய போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அமெரிக்கா அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இதுக்குள்ள வந்தாலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது போல ரஷ்யாவோட விமானப்படை வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், விமானப்படையா இருக்கட்டும், எஜிப்டுக்கு ஆதரவா இஸ்ரேல் சண்டை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களா பார்த்திருக்கோம். ஸோ சேம் ஈரான்லயும் நடக்கும் அப்படிங்கிறது போல ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வியட்நாம்லயும் நடந்திருக்கு. கொரியன் போர்லயும் நடந்திருக்கு.
ரஷ்யாவோட விமானிகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட விமானத்துக்கு எதிர்த்து சண்டை பிடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ரஷ்யாவோட விமானிகளும் ஈரானோட SU-35 ரக விமானங்கள் டெலிவரி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில உறுதியா தெரியாது. பட் ஆனா எத்தனை ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஈரானுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்கலாம் அப்படின்னா மொத்தம் 24 விமானங்கள் டெலிவரி பண்ணிருக்கலாம். அதுவும் SU-35 ரக ஃபைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க அப்படிங்கறதோட எதிர்பார்க்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. இது எல்லாமே வதந்தி தான், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. உறுதியா ஏதாவது வந்துச்சு ஈரான் கையில வந்தாதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த SU-35 ரக விமானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஜிப்டுக்கு பிரத்யேகமா செய்யக்கூடிய விமானம். ஸோ அது இப்போ ஈரானுக்கும் டெலிவரி பண்றாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு வேலை வந்துச்சு அப்படிங்கும்போது ஈரான்னால அவங்களோட பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கும் இன்கேஸ் இன்டர்செப்ட் பண்றதுக்கும் அதிகமான இன்கேஸ் இஸ்ரேலோட விமானப்படை வருதுன்னா இன்டர்செப்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டீல் ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்டது தான். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைனால கொஞ்சம் டிலே ஆகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமான டெலிவரி ஈரானுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஏன்னா இப்பவே பேட்ச் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் நம்ம சேனல்ல அதிகமா போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன யூஸ், செஞ்சாச்சு, விமானம் வச்சுக்கிறாங்க, செகண்ட்ஸ்ல கொடுக்க வேண்டியதானே ஈரானுக்கு. யார் வேணாங்கிறா, வாங்க மாட்டேன்னா சொல்லுவாங்க. பிரச்சனையா இருக்கும்போது கொடுக்காமையா இருப்பாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல பலர் தரப்புலையும் கருத்துக்கள் இருக்கலாம் இல்லையா. நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம், சும்மா வச்சிருக்கிறோம், டாக்ஸ் எடுத்து ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கொடுக்காமையா இருப்போம், யூஸ் பண்ணுவோம் இல்லையா. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு டாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் இல்லையா. ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது யோசனை வரும் இல்லையா. அது போல செஞ்சால் தப்பில்லையே அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெண்டாவது S-400. இந்த S-400யும் ஈரானுக்கு கொடுக்கலாம், அதுக்கான டீலிங்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஆல்ரெடி ஈரான் கிட்ட S-300 எல்லாம் இருக்கு. ஒரு யுத்த காலம்னு வருது, ஒரு நாடை பாதுகாக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது கொடுத்தாகணும். கண்டிப்பா இது போல கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இதை திரும்பி நான் ரெஃபரன்ஸுக்கு எஜிப்டோட சண்டையில எடுத்து வரேன், வியட்நாமோட சண்டையில எடுத்து வரேன். இது போல ரஷ்யா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு நாடுகள் எந்த மாதிரியான ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத ரஷ்யா கோரப்பார்வையில பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுங்கும் போது டபுள் த டைம் செஞ்சு விடணும் இல்லையா. ஸோ செஞ்சு விட்டுருவாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. கண்டிப்பா ஈரானுக்கு S-400 கொடுத்தே தீர்வாங்க, எந்த ஒரு மாற்றமும் வேணாம். ஆல்ரெடி டெலிவரி ஆயிருக்கும். இது நானே உறுதிப்பட சொல்லலாம். ஏன்னா எனக்கே தோணுது அது போல நடக்கும் அப்படின்னு. ஈரானை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சமீபத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல், இந்த இஸ்ரேல் தரப்புல இருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுல 50 மிசைல்கள் கிட்ட, எனக்கு அந்த நியூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அட்டாச் பண்றேன், துருக்கியோட மீடியாக்கள் தரப்புல இருந்து வெளியே வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பிரையன் ஒருத்தர் எக்ஸ் மிலிட்ரி, அமெரிக்காவோட மிலிட்ரி, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வீடியோ போடுவாரு, அனலிஸ்ட். ஸோ அவரோட அனலிசிஸ் நீங்க பாட்காஸ்ட்னா இருக்கும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தினம் போடுவார். ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பார்க்கும்போது அவரே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது வந்து இஸ்ரேல் வந்து இது போல தாக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பெருமளவுல ஸ்ட்ரைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. சில பல பில்டிங்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா அதனால ஈரானோட மிசைல் தயாரிக்கும் தொழில்நுட்பம் டவுன் ஆயிருச்சு அப்படிங்கறதான் சுத்த போயிங்க. அப்படிலாம் நடக்கவே இல்லை. ரெண்டாவது S-300 சிஸ்டம். S-300ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி, அது தாக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போலாம் கிடையாது. S-300ஓட சில பல பாகங்கள், அதுல ஜெனரேட்டர் இருக்கும், லான்ச்சர் இருக்கும், ரேடார் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதுல ஒரு சில பாகங்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கலாம். இதனால கம்ப்ளீட்டா S-300 நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாதுன்னா அவர் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல அனலிஸ்ட் இருக்காங்க. நீங்க மேற்குலக நாடுகளே பல அனலிஸ்ட் தான் இருக்காங்க. நீங்க அவங்களோட வீடியோ பதிவுகளை பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இருந்திருந்ததுன்னா எப்படி ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணும்போது மிக பெரும் இழப்புகளை செஞ்சுருக்காங்க. சேட்டலைட் இமேஜ் எல்லாம் வந்தது இல்லையா, அதுல வந்து எந்த அளவுக்கு விமானங்கள் சேதமாயிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது இல்லையா. இப்போ அக்டோபர் 26 தாக்குதல் நடந்துச்சு. ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு எல்லாம் வெளியே வந்திருக்கும் மிக பெரும் சேதம் இஸ்ரேல்ல நடந்ததுன்னா. ஆனா பெருமளவுல எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட தாக்குதலை ஈரான் அப்சர்வ் பண்ணிட்டாங்க. இது போல விஷயங்கள் இருக்கும்போது S-400 ஈரான் கிட்ட இருந்துச்சு இல்ல இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா இஸ்ரேலுக்கு அது மிக பெரும் சிக்கலை தான் ஏற்படுத்தும். இந்த பிராந்தியத்துல ஒரு புது பவர் பேலன்ஸ், பவர் ஷிஃப்ட் நடக்க போகுது. அந்த பவர் ஷிஃப்ட்னால பவர் பேலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறது பொறுத்து தான் பார்க்கணும். ஒன்னு பிரிக்ஸோட கை ஓங்கி இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா வெஸ்டோட கை ஓங்கி இருக்கும். என்ன நடக்க போகுது வரக்கூடிய காலங்கள்ல, ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். அதாவது ஈரானோட ஸ்டெல்த் விமானம் பத்தி பேசதான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல, என்னால அது முடியல. ஸோ அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தெளிவா பேசிடுறேன். இல்ல அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் அவர்களோட ஒரு டிராப்னு சொல்றாங்களே அதை பத்தி என்ன அப்படிங்கிறத
அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலா நான் ஒருத்தன் தான் இருக்கேன். 2 சேனல்லயும் ஆல்டர்னேட்டிவா வீடியோ போடுறதுனால 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஸோ 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.